Sorry, see no connection issue. Right. இப்போ நாங்கள் எங்களோட செகண்ட் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணோம், கம்பேரிட்டிவ் அப்ரோச், ரைட்? ஸோ இன்ஷாஃப் நீங்க ஸ்கூல்ல வந்து தேர்ட் யூனிட் கிட்ட போற அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இன்ஷாஃப்? அப்படியா? ஓகே, நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்ல நீங்க படிச்சதை வச்சு எனக்கு முக்கியமா தேவை என்ன இன்ஷாஃப், நாங்க யூனிவர்சிட்டிலையும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றோம் ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் சரி குறவும், ரைட்? இங்க வந்து சரி ஸ்ட்ரகிள் பண்றோம். அப்படின்னா ஒரு ஐடியாவை எப்படி உண்மையிலே அகாடமிக்கலி அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கு தேவையான மாதிரி கொண்டு போயிட்டு சேர்க்கிறது. ஏன்னா இப்ப தேவையான ஒரு முக்கியமான ஸ்கில். ஸோ இது உங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தாராளமா கதைக்கலும், உங்களோட ஐடியாஸை வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி பேசிடும். நான் என் ஐடியாஸை ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க எந்த ஒன்றுக்கும் ஒரு வேகா நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களோட ஐடியாஸை நீங்க சொல்லுங்க. அது மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது யூஸ் பண்ணுங்க. ரைட் இன்ஷா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கம்பேரிட்டிவ் அப்ரோச் பத்தின உங்களோட நாலேஜ் பூலுக்குள்ள இருந்து நீங்க சொல்ற விஷயங்களை சொல்லுங்க. எப்படின்னா சார், சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து மிக கிரேக்க காலத்துல தோன்றியது. வேற மிக பழமையான ஒரு இது பிரச்சனை இல்லை சார். வார்த்தைகள் வருது. இது பழமையான அப்ரோச் உண்டு. ஓகே ஓகே. இப்ப இன்ஷா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க இப்ப இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்கிறதா, பொலிட்டிக்கல் சயின்ஸை கிரியேட் பண்றது முத்துலிங்கமோ இல்லாட்டி சிவனேசத்துறை சந்திரகாந்தனோ இல்லையே? அப்படியா? அவங்களா? இல்ல சார். இல்லை. அப்ப இது வந்தது கிரீக் பீரியட்ல இருந்து, இட்டலி, கிரீஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து வந்தது. ஃபைனலி இதுல மெட்டீரியல் எல்லாம் நீக்கிற இங்கிலீஷ். அப்படித்தானே? உங்களோட சிலபஸை பார்த்தாண்டா, டெக்ஸ்ட் புக்கை பார்த்தாண்டா, பின்னுக்காடி இருக்கிற டெக்ஸ்ட் புக் ஓரியன்ட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷ் புக்ஸ் தான், ரைட்? அதை அவங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த சொல்லலாம் போயிட்டு நீங்க யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்ல யாருக்கு போயிட்டு பேசலும் அப்படின்னா, ஒன்று தமிழ்நாட்டுல பேசலும் இல்லாட்டி யாழ்ப்பாணம் கிழக்கு மாநிலத்துல வந்து பேசலும். அதெல்லாம் ரியாலிட்டியை பத்தி தான் நீங்க பேசுற அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யணும்ன்றதுக்காக வேண்டியதான் நான் இப்படி ஸ்லைட்ஸ் யூஸ் பண்றேன். இல்லாட்டி எனக்கு உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் தர மாதிரி தமிழ் ஸ்லைட்ஸை கிரியேட் பண்றது அவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் இது இல்லை, ரைட்? ஏன்னா நீங்க ட்ரெயின் ஆகணும் அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு சோசியல் மீடியால ஒரு இங்கிலீஷ்ல நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடா இல்லாட்டி ஈவன் குளோபல் பாலிடிக்ஸ் இல்லாட்டி கண்டெம்பரரி சிச்சுவேஷன் சம்பந்தமா ஒரு இன்சிடென்ட்டை நீங்க சர்ச் பண்ண போல அப்படி உங்களுக்கு அதை வந்து எப்னார்மல் இருக்கக்கூடாது. ஒரு புதிய வேர்ட் கேள்விப்படக்கொள்ள அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அந்த டைம் உங்களுக்கு நீங்க பேச போல ஆகர்ஷணீய விதியட்டை அப்படின்னா கேப்டிவேட்டிங் ஆகி மக்களை கேட்கல வாவ் அப்படின்னா திஸ் இஸ் சம் சோர்ட் ஆஃப் சீரியஸ் திங் அப்படியே. அப்படிதான் நினைச்சேன். அப்ப நீங்க உங்களோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க பயப்படுவாங்க, ரைட்? அதனால உங்களோட கிளாஸ் ரூம்ஸ்லயும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனாலும் சரி, வட்டெவர் நீங்க ஏவியானஸ் ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதுனாலும் சரி, வட்டெவர் நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. This is defined as, right? Whatever, right? Three main characteristics are, right? That sort of a personality வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட சோசியல் ஃபினோமினாஸால வந்து நீங்க என்ன சொல்லலாம், கன்ஸ்ட்ரைன் ஆகும், கட்டுப்படுத்தப்படுவாங்க. இல்லைங்களா? உங்களுக்கான லிமிட்டை நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கொள்றது. அப்ப நீங்க அதை வாஸ்டா எக்ஸ்ப்ளோசிவ் விதியட்ட அப்படின்னா நீ வெடிச்ச விடுங்க, ரைட்? அந்த இன்ஷாஃப் என்ற ஐடென்டிட்டி நீ போற மாறும், ரைட்? அந்த பர்சனாலிட்டி நீ போற மாறும்.
ரைட்? பேசக்கூடிய கான்ஃபிடன்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஹை குவாலிட்டி, ஒரு ராயல் எலீட் பிராண்டட் அந்த மாதிரி இருக்கும். ரைட்? அப்ப முஸ்கிக்கு கம்பேரிட்டிவ் அப்ரோச் பத்தி, ஒப்பீட்டு அணுகுமுறையை பத்தி ஏதாவது ஐடியா செய்யறா? ஓ சொல்லுங்க முஸ்கி. செல்வன் ஷூர். ஒரு ஆட்சியில் இருக்க ஓகே. சொல்லுங்க மிஸ்கி. உங்களோட வாய்ஸை கேட்கல ட்ரம்ப்லாம் அப்படின்னா ஒரு லீடர், ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் வந்து பிறந்துட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ரைட்? நல்ல ஃபியூச்சர் உண்டு பேசுறது மாதிரி அப்படி நீங்க மிஸ்கி கேட்கலாம். ஒரு ஆட்சியில் இருக்க இது என்ன ஒரு ஆட்சி ஒப்பிட்டு அதுல வர அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பிரித்தறி வர தேரி அது மாதிரி கீப் கோயிங். பொலிட்டிக்கல் ஃபினாமினான் என்ன? ஓகே. அடுத்த முறை இந்த ஸ்லைடை நான் அனுப்புறேன், நல்லா ரீட் பண்ணிட்டு ரிஃபர் பண்ணிக்கொண்டு வா. சரியா? ஓகே. நாங்க மெதுவா மூவ் ஆகும். ரைட்? கம்பேரிட்டிவ் அப்ரோச் இல்லாட்டி ஒப்பீட்டு அணுகுமுறைன்றது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்ரோச்சஸ். ரைட்? என்றால் நாங்க பார்த்தோம் பிலோசபின்றது தி ஓல்டஸ்ட். ரைட்? பழசு. இது பழசியல்ல ஒரு பழசு. ரைட்? பழைய அணுகுமுறை அல்ல, இது ஒரு பழைய அணுகுமுறை. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்ரோச்சஸ், இனிஷியலி ஃபாலோட் பை கிரீக்ஸ். கிரேக்க காலத்திலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த அணுகுமுறை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. சாரி, அரிஸ்டாட்டில் இஸ் த பயனியர். ரைட்? இந்த ஃபீல்ட முன்னோடியா கருதப்பட்டது அரிஸ்டாட்டில். ரைட்? அவருடைய புக் பொலிட்டிக்ஸ் compared 158 Greek city states. இவருடைய பொலிட்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல கிரேக்க காலத்திலிருந்து கிரேக்க நகர அரசுகள் இருந்தது, சிட்டி ஸ்டேட்ஸ் சொல்லி. அந்த சிட்டி ஸ்டேட்ஸ்ல 158 சிட்டி ஸ்டேட்ஸை வந்து கம்பேர் பண்ணலாம் அந்த புக்குக்கு. ரைட்? கம்பேரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்க ஒரு மீனிங், ஒரு டெஃபினிஷன் பார்த்தா, studying two or more elements by focusing on advantages and disadvantages. Right? ரெண்டு இல்லாட்டி ரெண்டுக்கு மேலதிகமான விஷயங்களுக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்ற எதுல நலவிக்குது எதுல கெடுதிக்குது அப்படின்னா கம்பேர். இதே விட இதுல நலவு கூட இருக்குது, இது நல்லது இது சரியில்லை அப்படின்னு கம்பேர். ரைட்? அதான் நாங்க கம்பேரிங் அப்படின்றதால மீன் பண்ணுறோம். ரைட்? ஃபோக்கஸ் ஏரியாஸ். இந்த கம்பேரிட்டிவ் அப்ரோச்சுக்குள்ளுக்கு நாங்க கவனம் செலுத்துற முக்கியமான பரப்புகள் என்னன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஒரு அரசியல் பிரச்சனையை எடுத்து அதை கம்பேர் ஆகும். இதை நாங்க வந்து கம்பேர் பண்ற மீனிங் ஒப்பீட்டு. ரைட்? அதை நாங்க ஒப்பீட்டு. நம்பர் 2, பொலிட்டிக்கல் தியரி. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிபரலிசம் தியரி, சோசியலிசம் தியரி, ஃபெமினிசம் தியரி. இந்த ஒவ்வொரு தியரியை, இந்த ஒவ்வொரு கோட்பாடையும், இந்த ஒவ்வொரு அரசியல் கோட்பாடையும் ஒப்பீடு செய்யறது பொலிட்டிக்கல் ஃபீல்ட். ரைட்? ஒரு அரசியல் நிலவரம், ஒரு அரசியல் சூழல். ரைட்? அந்த அரசியல் நிலவரம், அந்த அரசியல் சூழலை இல்லாட்டி அந்த அரசியல் நல்ல நிலவரம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நாங்க ஒப்பீடு செய்யறது. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளை தான் நாங்க கம்பேரிட்டிவ் அப்ரோச் இருக்கும் அப்படின்னா ஒப்பீட்டு அணுகுமுறைக்குள்ளுக்கும் நாங்க ஃபோக்கஸ் கொடுத்து ஆராயிறது. based on the foundation that complete comprehension comes with comparison. Right? அப்படின்னா நாங்க ஏன் இதை செய்யறோம்னா, ரைட், இதுக்கான அடித்தளம் எங்க இடப்பட்டிருக்கிறோம்னா ஒரு நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கைன்னா கம்ப்ளீட் கம்ப்ரிஹென்ஷன். ஒரு விஷயத்த முழுக்க எங்களுக்கு விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா கட்டாயம் அது எப்ப வரும் என்றா
நாங்க கம்பேர் பண்றதால தான் வரும் அப்படி என்ற நம்பிக்கையில இருந்துதான் இந்த கம்பேரிட்டிவ் அப்ரோச் வந்து டெவலப் ஆகிக்கிறது. அப்படி என்றால் ஒரு விஷயத்தை பத்தின ஒரு முழுக்கமான விளக்கத்தை எங்களுக்கு விளங்கி கொள்ளணும்டா அந்த விஷயம் சம்பந்தமாகிக்கிற நிறைய விஷயங்களை நாங்க கம்பேர் அந்த கம்பேர் பண்றதின் மூலமா தான் அந்த வித்தியாசங்களை விலை கொள்ளேன். ரைட், எது மிச்சம் நல்ல விலை கொள்ளேன். ரைட், ஒன்றிக்கிற குறைபாடு எங்களுக்கு விலை, அதை எப்படி நிவர்த்தி செய்யறது விலை, எதுல எது நல்லம்ன்றது விலை. ஸோ அந்த கம்பேரிசன் தான் என்ன செய்யணும்னா ஃபுல் கம்ப்ரிஹென்ஷன், ஒரு முழுதளவான அண்டர்ஸ்டாண்டிங் விளக்கத்தை எங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை கேட்டதான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை வந்து டெவலப் ஆகிக்கிறது. கம்பேரிட்டிவ் அப்ரோச்சுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம், அதுக்கான உதாரணங்களை பார்ப்போம். ரைட், டிட்டர்மின் விச் கவர்னன்ஸ் கிரியேட்ஸ் ஸ்டெபிலிட்டி. ரைட், அப்படின்னா எந்த அரசாங்க முறை உண்மையிலே ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும். ஸ்டெபிலிட்டி என்ன, நிலைச்ச தன்மையை கொண்டு வரும் அப்படின்றத நாங்க ஒப்பீடு செய்யறது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ஷியல் கேபினட் எக்ஸெட்ரா அப்படின்னா ஜனாதிபதி முறையா ஸ்டேபிளா நிலையான அரசாங்க முறை. ரைட், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை முறையா உண்மையா நிலையான ஒரு அரசாங்கத்தை இல்லாட்டி நிலையான ஒரு அரசியல் ஆட்சி முறையை கொண்டு வரும். அப்படி என்று நாங்க என்ன செய்யறோம்னா ஜனாதிபதி முறையையும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை முறையையும் நாங்க ஒப்பீடு செய்யறது. அப்ப நாங்க ஜனாதிபதி முறை இருக்கிற நாடுகள் இருக்கிறோம். ஸ்ரீலங்கா இருக்குது, யுஎஸ்ஏ இருக்குது, ரைட், ஜெர்மனி இருக்குது, இந்த கண்ட்ரீஸ்ல எப்படி சுவிட்சர்லாந்து இருக்குது, அதெல்லாம் ஜனாதிபதி. ஓகே, அடுத்தது நாங்க இந்தியா பிரதமர் தலைமையில, பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் ரைட், யூகே பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை முறைகள். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எடுத்து நாங்க கம்பேர் பண்றோம். எந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் ஆயிக்குது, எங்க எக்கனாமிக் க்ரோத் கூட இருக்குது, எங்க ஆட்சி முறை மேல மக்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குது. இப்படி நாங்க ஆட்சி முறையை பத்தி என்ன செய்யறோம்னா கம்பேர். ரைட், நம்பர் 1. நம்பர் 2, டிட்டர்மின் பெஸ்ட் ரிப்ரசன்டேட்டிவ் மெத்தட். எந்த பிரதிநிதித்துவ முறை, எந்த பிரதிநிதித்துவ மாதிரி வந்து சிறந்தது அப்படின்றத நாங்க ஒப்பீடு செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க ஒவ்வொரு கண்ட்ரி எடுத்து அந்த கண்ட்ரியில எந்த கண்ட்ரியில இருக்கிற பார்லிமெண்ட் மிச்சம் நல்ல பார்லிமெண்ட் அப்படின்னா ஒரு ஒரு கவுன்சில் இருக்கிற, இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் யூனிகேமரல் பைகேமரல் அப்படின்னா ஒரு சபை 2 சபை. ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல ஒரு சபை பிரதிநிதிகள் சபை மட்டும்தான் நிற்குது. ரைட், 1972 முந்தி 2 சபை இருந்தது. ரைட், இந்தியால மாநிலங்கள் அவை நீக்குது, அது மாதிரி ராஜ்யசபான்னு நீக்குது, லோக்சபான்னு நீக்குது. மாதிரி யுஎஸ்ஏ எடுத்துக்கொண்டா காங்கிரஸ் நீக்குது, செனட் நீக்குது. ரைட், இங்க எடுத்துக்கொண்டா யூகே எடுத்துக்கொண்டா அங்க செனட் நீக்குது, அது மாதிரி ரிப்ரசன்டேட்டிவ் நீக்குது. ஸோ எந்த கண்ட்ரியில 2 சபை நீக்கிற ரிப்ரசன்டேட்டிவ் மாடல் நடக்குமா, இல்லாட்டி ஒரு சபைக்கு ரிப்ரசன்டேட்டிவ் மாடல் நடக்கும் அப்படின்னா எங்க ஃபெடரல் நல்ல, எங்க யூனிலேட்ரல் நல்ல, அப்படி ஒற்றையாட்சி எங்க நல்ல, எங்க ஃபெடரல் ஆட்சி நல்ல. ரைட், அதை வச்சு எங்களுக்கு முடிவெடுக்கிற மாநிலங்கள் வந்து ரிப்ரசென்ட் பண்ணப்படுறதுக்கு கட்டாயம் 2 சபைகள் பார்லிமெண்ட் போகணும். ரைட், சின்ன கண்ட்ரீஸுக்கு ஒரு சபை இருந்தா போதும், பெரிய கண்ட்ரீஸுக்கு கட்டாயம் 2 சபை உள்ள பார்லிமெண்ட் தேவையா, இப்படி நாங்க ஒப்பீடு செய்யறோம், கம்பேர். ரைட், அப்ப அதால எங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கிற, நிறைய டீடைல்ஸ் கிடைக்கிற. ரைட், நாங்க நிறைய சர்ச் பண்றோம், நிறைய டிபேட் பண்றோம், நிறைய டயலாக்ஸ் கிரியேட் ஆகுது. ரைட், நிறைய நாங்க என்ன செய்யறோம், இந்த விஷயங்கள் பத்தின ஒரு டீப்ப லெவல் ஒரு எந்தூசியாசம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க சப்ஜெக்ட் மெட்டீரியலை ஸ்டார்ட் பண்ண, அப்ப ஸ்டார்ட் பண்ணத்திலிருந்து இப்ப வரைக்கும் இப்ப நான் ஒரு 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 வேலை மட்டும் போனேன் அப்படின்னா பிலாசபிக்கல் அப்ரோச் மட்டும், ரைட், கம்பேரிட்டிவ் அப்ரோச் மட்டும், ரைட், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மட்டும், இதுக்குள்ள நான் என்ன செய்யலாம்டா எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்ல, ரைட், இத பத்தின ஓட ஐடியாஸ் கேட்கிறேன் இல்ல, நான் ஒரே மோனோடோன் அப்படின்னா ஒரே மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறேன், இந்த வாய்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்லை, ஒரு எம்பசைசேஷன் இல்லை. ரைட், இந்த வேர்டிங்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபிகேஷன் இல்லை. அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க இதுல என்ன பியூட்டி. ரைட்,
அப்ப அந்த பியூட்டியை நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்ப நான் அதுக்கு மாற்றமா செய்யக்கோல நீங்க என்ன செய்யறா, நீங்க நான் செய்யற ஒவ்வொரு சினாரியோவும் வந்து கம்பேர் ஐயோ டீச் பண்ற மாடல் நல்லா இல்லையா, வித்தியாசம், ரைட்? இவர் என்னமோ செல்லவார், என்னமோ ட்ரை பண்ண, ரைட்? அந்த கம்பேரிசன் உள்ளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ரிஃப்ளெக்ஷன், ரைட்? புதிய டிசிஷன்ஸ் வார், ரைட்? புதிய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு வார். உங்களோட லைஃப்ல சில விஷயங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க், இந்த மாதிரியான ப்ராசஸ் பொலிட்டிக்ஸ்குள்ளுக்கும் நடக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்ஸுக்குள்ளுக்கு நடக்கிற அந்த வேலையை தான் இந்த கம்பேரிட்டிவ் அப்ரோச் இருக்கு இவங்க செய்யறேன். ஷா ஓ சார். ஓகே நுஸ்கி ஓ வணக்கம். ஓகே ரஹ்மான். Yes, I understood. Okay, good. Third, determine best governance system for peace. Right? Study formats used by conflict affected countries. இதுக்கு என்ன செய்யறா, ஒரு அமைதியா அப்படின்னா நீடிச்சு நிலைச்சு நிக்கிற ஒரு அமைதியை கொண்டு வரணும்டா எந்த மாதிரியான ஆட்சி முறை நல்ல, இது நாங்க கம்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1990s போறோம், 1990 போறோம். நிறைய கண்ட்ரிஸ் சொல்லுக்கும் எத்னிக் கன்ஃபிளிக் நடந்த, ருவண்டால நடந்த, பொஸ்னியால நடந்த, ரைட்? மாதிரி கொசோவோல நடந்த, ரைட்? கொங்கோல நடந்த. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல கன்ஃபிளிக்ட், உள்நாட்டு கலவரங்கள் நடந்தது. அதனால பெரிய ஒரு ஜெனசைட், ரைட்? மக்கள் கொல்லப்பட்ட, உங்களுக்கு தெரியும் யுத்தத்துல நடக்கிற எல்லா அட்டூழியங்களும் இதுவும் நடந்தது. அப்ப அதுக்கப்புறம் அந்த நாடுகள்ல வந்து அந்த பீஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய எக்ரிமெண்ட்ஸ் ஆயிடும். ஸ்ரீலங்கா எல்டிடி வச்சு, ரைட்? இப்படி நிறைய கண்ட்ரிஸ். ஸோ இந்த எந்த கண்ட்ரியில கொண்டு வரப்பட்ட பீஸ் எக்ரிமெண்ட் அவங்க மேக்சிமம் ஃப்ரூட்ஃபுல்னஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரியில கொண்டு வரப்பட்ட அந்த பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ், அமைதி பேச்சுவார்த்தைகள், அமைதி உடன்படிக்கைகள், அமைதிக்கான செயற்பாடுகள் வந்து அந்த கண்ட்ரீஸ்ல வந்து உண்மையிலே அமைதியை கொண்டு வந்தீங்க. ஆனா அந்த பிரச்சனை தொடர்ந்து ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கான வேலை எந்த கண்ட்ரியில நடந்தது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு கண்ட்ரியும் கம்பேர் பண்றோம். இந்த கண்ட்ரியில வந்து பிரச்சனை குறைவாய்க்குது, இந்த கண்ட்ரியில மக்கள் இப்ப மிச்சம் ஒரு கொஹீசிவ் ஆக்கள் சேர்ந்து வேலை செய்யணும், ரைட்? அந்த பழைய பிரச்சனை நடந்த ஒரு அடையாளமே அந்த கண்ட்ரியில் இருக்கு. அதை நாங்க ஸ்ரீலங்காவோட ஒப்பீடு செய்யறோம். பட் ஸ்ரீலங்கால அப்படி இல்லை. இன்னும் அந்த கன்ஃபிளிக் பத்தின அந்த இது இன்னும் இருக்குது. தமிழாக்களுக்கு நடந்தது ஒரு முஸ்லிம்ஸுக்கு ரூட் கோசஸ் அங்க நிவர்த்தி செய்யப்படும். அந்த கண்ட்ரியில பிரச்சனை நடக்காம இருந்ததுக்கு காரணம் ரூட் கோசஸ் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது, ரைட்? அப்ப ஸ்ரீலங்கால அப்ளை பண்ணிடும், அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முந்தி ட்ரை பண்ணல. ஸோ இப்போ புதிய கவர்மெண்ட் அதை ட்ரை பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணதுக்கு பிறகு இன்னும் ஒரு 5 வருஷத்துல எங்களுக்கு அதுல ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு பார்க்கணும். ஸோ இந்த 5 வருஷத்தை எங்களுக்கு ஒரு டீட்டெயில நாங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நாங்க கம்பேர் இன்னொரு கண்ட்ரியோட. ஸோ நாங்க அந்த கண்ட்ரியில இருந்து எடுத்த ஐடியாஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறா, அந்த கவர்மெண்ட் நீங்க நல்ல வேலை செய்யறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, ரைட்? இந்த கண்ட்ரியில இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க, இதை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஐடியா பண்றது. இதை நாங்க செய்யறதில்ல, பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் அவங்க எல்லாம் இந்த மீட்டிங்ஸ்ல கன்சல்டேஷன்ஸ்க்கு எல்லாம் கவர்மெண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோஸுக்கு கூட அவங்களுக்கு போயிடும், ரைட்? இன்ஷாஃப் போக விருப்பம் தானே என்ன அப்படியா? போயிடும் தானே? கவர்மெண்ட் கன்சல்டண்டா போவீங்களா அப்படியே? இன்ஷால்லா இன்ஷால்லா பார்ப்போம். போவே அப்படின்னா அப்படி உங்களை பத்தி நீங்க மிட்டிகேட் பண்ணுங்க, ரைட்? இப்பையில இருந்து ஃபோக்கஸ்டா என்ன நீங்க 2027 தானே செய்யறது. இந்த ஏ லெவல் ஒரு பார்ட், ஏ லெவல் ஒரு சின்ன ஒரு பார்ட், ரைட்? அதை தாண்டி மேக்சிமம் நீங்க யூட்டிலிட்டி எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணணும். உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க கூட கன்சன்ட்ரேஷன் கொடுக்கும். எங்களுக்கு உங்களோட வயசுல கிடைக்காத அட்வைசஸ் தான் நாங்க உங்களுக்கு தரோம். அப்படிதான் ரிவாஸ் ரிவாஸ் மாலு. ஓகே நுஸ்கி பேசுற விலகு தான் இல்லையா?
ஓ வணக்கம். ஸோ கம்பேரிட்டிவ் அப்ரோச்சுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நாங்க இங்க பார்த்தோம். கம்பேரிட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்றதுக்கான ரஷன், அதுக்கான ரீசன் அப்படின்னா உண்மையில என்னத்துக்கு நாங்க அதை யூஸ் பண்றோம், அது மாதிரி ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் அதை எப்படி டெவலப் ஆகணும், கம்பேரிட்டிவ் அப்ரோச் டெவலப் ஆகணும் என்றதை பார்ப்போம். ஒரு புக் ஒன்று இருக்குது, அந்த புக் எழுதினாக்கள் வந்து கெனத் நியூட்டன் மாதிரி ஜென் வென் டெப்த், இந்த ரெண்டு பேரும் கோ ஆத்தரிங் பண்ண புக் தான் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ். ரைட், ஒப்பீட்டு அரசியலுக்கான அடித்தளம், ஃபவுண்டேஷன்ஸ். ரைட், அந்த புக்ல ஏன் நாங்க இந்த ஸ்டடியை கம்பேரிட்டிவ்லி கொண்டு போவோம் அப்படின்னா, ஒப்பீட்டு ஆராயிர விதத்துல கல்வியை கொண்டு போகணும்ன்றதுக்கு ரெண்டு ரீசன் அவர் சொல்றாரு. அவங்க சொல்றது, ரெண்டு பேரும் சொல்றது, புக்ல சொல்றது. அதுல ஒரு ரீசன் தான் அண்டர்ஸ்டாண்ட் politics in other countries to understand our own. இப்ப நாங்க ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கண்ட்ரீஸ்ல நடக்கிற அரசியலை படிக்கிறதால எங்கட கண்ட்ரியை நாங்க கூட விலகி கொள்ள ஆரம்பிக்கிறோம். ரைட், அப்படி நீங்க விலகி கொள்ள ட்ரை பண்ணிக்கிறா யாராவது? ட்ரை பண்ணிக்கிறா? வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிற விஷயங்களை படிச்சு எங்கட கண்ட்ரியை நீங்க விலகி கொள்ள ட்ரை பண்ணிக்கிறா? ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா சில எக்ஸாம்பிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இனிஷா? இல்ல சார், அப்படி நான் ஒன்று பொலிட்டிக்ஸ் வந்து சரி இன்ட்ரிக் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க பெரிய ஹார்ட்கோ எல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்ற, ஒப்பீடு செய்யறதுனாவே கம்பேர் பண்றதுனாவே எப்படி ஒப்பீடு செய்யணும்னா, யூகேட ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அரச முறை எப்படி, ரைட்? இப்ப யாரு யூகேட பிரைம் மினிஸ்டர் யாரு? யூகேட பிரைம் மினிஸ்டர் யாரு? நிஷாஃபு தெரியுமா யூகேட பிரைம் மினிஸ்டர்? ட்ரம்ப் தானே. படம் ட்ரம்ப் ட்ரம்பா? யூகேட யூகேல மேக்ரோன் இந்த உப்பாரன் தெரியானே. மெக்ரோன் வந்து பிரான்ஸ் பிரசிடென்ட். பிரான்ஸ் மெக்ரான் பிரான்ஸ் பிரசிடென்ட், ரைட்? யூகேட வந்து கியர் ரைட்? கியர் அவர் அங்க இங்க நீரர் அவரோட ஆட்சி கலை இருக்கு, ரைட்? போனா அடுத்து வரப்போறது தீவிர ரைட் வலதுசாரி இமிகிரேஷனுக்கு மகா எதிர்ப்பு இருக்கிற யூகே ரிஃபார்மிஸ்ட் பார்ட்டி என்று அந்த பார்ட்டியோட லீடர் ஃபராஜ் தான் அடுத்தது வரப்போற யூகே பிரைம் மினிஸ்டர். டொனால்ட் ட்ரம்ப்ட வேர்ஷன் 2 பாக்கி, ரைட்? ஓ ரேசிஸ்ட் மாதிரி இந்த அவரோட கமீடியன் வேர்ஷனை பாக்கி, ரைட்? ஓகே, ஸோ கியர் அப்ப நீங்க போயிட்டு கியர் பிரைம் மினிஸ்டர், அவங்களோட பார்ட்டி என்ன? லேபர் பார்ட்டி, தொழிற்கட்சி, ரைட்? அவங்களோட மற்ற பார்ட்டி என்ன? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர்ஸ் இல்லையா? ஏன் லீடர்ஸ் இல்லை? அப்படி எல்லாம் கம்பேர் பண்றது ஒரு பார்ட், அதை நீங்க செய்வீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க படிப்பீங்க, ரைட்? அது ஒரு வேற பார்ட். பட் நீங்க நார்மலா சில விஷயங்களை பார்க்கிறீங்க, ரைட்? ஸ்ரீலங்கான டெக்ஸ் எனக்கு பண்றது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மலேசியால நீங்க போட்டு மலேசியால ஒரு பெப்சி ஒரு 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 கேனோ இல்லாட்டி வட்டை எடுத்தாண்டா அது நீங்க ஸ்ரீலங்கான ஒரு பெப்சி கேனுக்கு வர கூட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு, அதோட பிரைஸ் 3-4 மடங்கு ஸ்ரீலங்கால கூடி, ரைட்? இது நான் சொல்லல, எங்கட கசின் சொல்றது, ரைட்? அவர் அங்க அந்த அளவுக்கு லிவிங் லைஃப் ஸ்டாண்டர்ட்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து குறைவு, ரைட்? இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட, ரைட்? அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க.
ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நார்மலா தெரிஞ்ச விஷயம், நீங்க கேள்விப்பட்ட விஷயம். இதெல்லாம் வந்து கம்பேரிசன், ரைட்? அப்படின்னா அங்க வந்து ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இதெல்லாம் இவ்வளவு போதுமா இருக்கு, இங்க அவ்வளவு போதும், ரைட்? ஸோ இங்க லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து போதும். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட, வாழ்றதுக்கு கூட தேவை, ரைட்? அது மாதிரி ஆஹ், நீங்க நோர்வே, டென்மார்க், அந்த ஸ்வீடன் மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து டீச்சர்ஸுக்கு நல்ல சம்பளம் கூட, ரைட்? இன்ஷா டீச்சர் ஆகணும் இல்லையா? அப்படியா? ஓ சார். அங்க சேலரி கூட, இங்க சேலரி அந்த அளவுக்கு இல்லை. ஏ ரீசன்? அங்க ஆட்கள் குறைவு சார், வேற அங்க ஆட்கள் எடுக்கிறதுக்கு அவங்க சேலரி அந்த கூட வைக்க அதே மாதிரி என்ன சார் ஈக்கும். அப்படியான ஓகே. நாங்க ஒரு ஸ்வீடிஷோ இல்லாட்டி ஒரு டேனிஷ், ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு டீச்சரை அவட அவட ஸ்கூல் டீச்சரையும் ஒன்றா சேர்த்து படிப்பிக்க வைப்போம், படிப்பிக்க வைப்போம், ரைட்? ரைட்டா இன்ஷா? சரி சார். ம். என்ன மாதிரி இருக்குது? ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் பேரும் அது சொல்ல ரெண்டு பேருக்கும் விளங்காது, விளப்பம் குறவாயிக்கும். இல்ல இல்ல, அவங்க உங்களுக்கு தான் விளங்கப்படுத்துறது, மிஸ்டர் இன்ஷாவுக்கு விளங்கப்படுத்துறது, ரைட்? ஸ்வீடிஷ் டீச்சரும் ஓகே. உங்களுக்கு படுத்துறது, உங்களுக்கு இப்ப ஸ்வீடிஷும் அவர் ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல தான் விளங்கப்படுத்த போறோம். டீச்சர் விளங்கப்படுத்த போற இந்த ரெண்டு பேருடையும் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இவர தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அவரோட ஸ்வீடிஷ் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ் தான் விளங்கப்படுத்த போற, இன்ஷாவுக்கும் இங்கிலீஷ் தெரியல, ரைட்? அப்ப நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ண போல எந்த டீச்சிங் மெத்தட்ல உங்களுக்கு கூட நீங்க இன்ஸ்பயர் ஆவீங்க மோஸ்ட் ப்ரோபப்ளி? நோ ஐடியா சார். ரைட். கூடுதலா வந்து இப்ப நீங்க நிறைய பேருக்கு என்ன சிக்கல்னா, நல்ல லெக்சரர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகி, ரைட்? ஈவன் நல்ல யூடியூப் சேனல்ஸ் கூட எக்ஸ்போஸ் ஆகி, ரைட்? இப்ப இஸ்லாமிக் கண்டென்ட் கூட நீங்க பாக்குறது வந்து இப்ப தமிழ்ல பார்க்க போல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்டட் இதுதான், ரைட்? நீங்க இங்கிலீஷ்ல பார்க்க போல இந்த இங்கிலீஷ்ல பாக்குறாங்களோ தெரியும், ரிமாஸ் மாதிரி ரிவாஸ் மோலே சொல்லுங்க. தமிழ்ல இருக்கிற ஏன்னா ரிவாஸ் மோலே வந்து ஒரு மௌலவி, ரைட்? அப்ப அவருக்கு தெரியும் தமிழ் மீடியம்ல இருக்கிற இஸ்லாமிக் கண்டென்ட்டுக்கும் இங்கிலீஷ்ல இருக்கிற இஸ்லாமிக் கண்டென்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு. மேஜர் டிஃபரன்ஸ் சொல்றேன்னு சொன்னா, தமிழ் மீடியத்துல உள்ள எல்லாமே வந்து ஃபீலிங்ஸ மீன் பண்ணி பயான்ஸோ whatever. இங்கிலீஷ்ல இருக்கிறது எல்லாமே வந்து எங்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரி, ஒரு கண்டெம்ப்ளேட் பண்ற ஒரு ஐடியாவை தூண்டுற மாதிரி ஒரு செக்டர்ல. ஆனா சேம் ஆயா சேம் விஷயம், இல்லஸ்ட்ரேஷன்ல உள்ள அந்த நோன்ஸால அந்த ஃபீலிங்ஸ் வந்து மீனிங்ஸாக மாற்றமடையும். இன்ஷா விளக்குதா இன்ஷா? ஓ சார். நீங்க இங்கிலீஷ் கண்டென்ட் கூட கேட்பீங்க அப்படிதான், நான் ஷேர் பண்றேன், கூட கேளுங்க, ரைட்? ஈவன் இஸ்லாமிக் லெக்சர்ஸ் கேட்கறதா இருந்தாலும், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிலேட்டட் விஷயங்கள் படிக்கிறதா இருந்தாலும், whatever இங்கிலீஷ்ல கூட கேளுங்க, ரைட்? ஓகே சார். Muski, same for you. இன்ஷால்லா. Okay. So, ஒரு கண்ட்ரிய இன்னொரு கண்ட்ரியோட நாங்க கம்பேர் பண்றோம், எங்கட கண்ட்ரிய பத்தி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கிடைக்கிறது, ரைட்? செகண்ட் ரீசன் அவங்க சொல்றது hard to understand a country without comparing political histories, backgrounds, institutions in several countries, right? ஒரு கண்ட்ரிக்குள்ள கேட்கிற பொலிட்டிக்ஸ் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம், மற்ற கண்ட்ரிஸ் கேட்கிற அரசியல் வரலாறு, அவங்களோட பின்புலம், அது மாதிரி அவங்களோட அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்
அப்படின்னா அவங்க வாழ்ந்த அனுபவம் நினைக்கிறேன். அப்படின்னா அவங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட ஜனாதிபதி முறையாய்க்கலும் வட்டவர் பிரதமர் தலைமையிலான அமைச்சர் முறையாய்க்கலும் இல்லாட்டி அவங்களோட நீதிமன்ற கட்டமைப்பு ஐக்கியலும் இது ஒவ்வொன்றும் கிரியேட் ஆகிறதுக்கான பேக்ரவுண்ட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க சொல்றோம் ஏன் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி இல்லை ரைட். அப்ப அந்த அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்றல அந்த கம்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாரு இன்ஷாப் சொல்லுங்க, ஏன் ஸ்ரீலங்கா சிங்கப்பூரா? ஏண்டா அங்க டெக்னாலஜி வேற டக்குன்னு வளருது. இங்க அந்த சொல்றது இங்க அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. டெக்னாலஜி ஒன்று முன்னும் டெவலப் ஆகல. பழைய நிலைமையிலே மெதுவத்தை இப்ப எல்லாம் வருது. அவங்க எல்லாம் டக்குன்னு ஸ்பீட் எல்லாம் டெவலப் ஆகி கொண்டு போகுது. அப்ப ஸ்ரீலங்கால அந்த டெக்னாலஜிய ஸ்பீட் அப் பண்ணா குயிக்கா சிங்கப்பூரை பிடிச்சிருமா? இல்ல அது கஷ்டம். human கஷ்டம். ஓகே, கண்டிப்பா கஷ்டம் என்ன அப்படியா? human sir. resource நிஸ்கி என்னமோ சொல்ல வந்தீங்க. human resource முக்கியம். சிவிக் சென்ஸ் இப்படி உள்ள விஷயமே ஆட்சியாளன் சரியாயிக்கும், மக்களை சரியா வழி நடத்தும், மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இருக்கும். ஓகே ஓகே, சிங்கப்பூர்ல அப்படி யாராவது இருந்தா? அவர் சிங்கப்பூர் தலைவர் அப்படிதான். யாரு? வருஷத்துக்குள்ள அவர் பேர் தெரியான கிட்டத்தட்ட கேள்விப்பட்டார். எத்தனை வருஷத்துக்குள்ள பெரிய நாடை மாத்துட்டார் சிங்கப்பூர். நீங்களே இப்ப என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற அப்படித்தானே? இப்ப இவங்க சொல்ற ஒரு நாட்டை பத்தி விளங்கி இருக்குது, அந்த நாட்டுல அரசியல் வரலாறு பத்தி தெரியாது, அந்த நாட்டு பேக்ரவுண்ட் பத்தி தெரியாது. இப்ப நாங்க ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி ஆகலதான் ஆகல. ஏன் ஆகலன்னா சிங்கப்பூருக்கு கிடைச்ச அந்த பேக்ரவுண்ட், அந்த 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 லீடர்ஷிப் எங்களுக்கு கிடைக்கிறது, அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரிச்சான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவர் சொன்ன மாதிரி அந்த லீடர் பேர் லீ குவான் யூன்னு சொல்றது. லீ குவான் யூ அப்படின்னா ஹைலி டிசிப்ளின். அவங்களோட சிங்கப்பூரை மாத்துறதுக்கு அவங்க ஒரு கீ இதொன்று வச்சுக்கிற அக்ரோனிம் வந்து MPH. கிஷோர் மகுபானி என்ற ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தெரிவிக்கிற அவர் லீ குவான் யூட பிரைவேட் அட்வைசர் ஆகும். அவரோட புக்ஸையும் உங்களுக்கு ரீட் பண்ணி பார்க்க நிறைய புக்ஸ் இருக்குது ரைட். The Rise of Asia இந்த மாதிரி how China would be number one அந்த மாதிரி நிறைய புக்ஸ் ரைட். ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா MPH மெரிட்டோக்ரஸி, பிராக்மட்டிசம், ஆனஸ்டி ரைட். அவங்க ப்ரைவேடைஸ் ரைட். யாருக்கும் இந்த உள்ளுக்கால பூண்டு எல்லாம் மேலுக்கு வரல. மெரிட்டோக்ரஸி, உங்களுக்கு டேலண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மேலுக்கு மாதிரி. பிராக்மட்டிசம், அவங்க ஒரு கண்ட்ரியோட மட்டும் தொடர்பு கொண்டு சிங்கப்பூர் சைனா கிட்டதான் நிற்குது. லிக்வானியும் சைனீஸ் தான், அவர் எத்னிக்கலி சைனீஸ், பட் சைனாவோட மட்டும் கண்டெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு USA-வோட அப்படி இல்லை. அவங்க சைனாவோட கண்டெக்ட் வச்சு கொள்றது. USA நீங்களும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க, FDIs கொண்டு வாங்க, ரெண்டு பேரோட சப்போர்ட்டிவ். அதனால இந்த ரெண்டு பேருக்கும் இடையில அது இன்டர்மீடியரியா பிராக்மெட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ரைட். தேவையில்லாம ஒத்தனை பாய்ச்சுக்கோங்க இல்லை, தேவையில்லாம ஒருத்தரோட கூட பழக போறது ரைட். மாதிரி ஒனஸ்ட், கரப்ஷனுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ரைட். ஈவன் லீ குவான் யூவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அவர் கரப்ஷன் சார்ஜ்ல வந்து மாட்டி விட்டோடனே அவர் சூசைட் பண்ணிக்கொண்டு அவர் ஒரு லெட்டர் எழுதினது. அந்த லெட்டர்ல சொல்லுனது லீ குவான் யூவுக்கு அவர் எழுதின லெட்டர் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சேர்ந்து லீ குவான் யூ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீங்க இவர்கிட்ட போனா அவங்களுக்கான அந்த என்ன சொல்ற உங்களுக்கான இதை வந்து குறைப்பா சொல்லி தண்டனையை குறைப்பா. அவர் சொன்னது லீ உன்னை பத்தி எனக்கு தெரியும் ரைட், எனக்கு இந்த முகத்தை வச்சுக்கணும்னு பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை வச்சுக்கணும், அந்த லீடர்ஷிப் ஒரு டிக்னிட்டியை வச்சுக்கணும், இந்த லீடர்ஷிப் ஒரு இன்ஸ்பயர் பண்ணது. அவர்கிட்ட செல்ஃப் அவர்கிட்ட செல்ஃப் அப்படின்னா லீ குவான் யூ அந்த பேரே ஒரு பிராண்ட் ரைட். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ஸ் தான் என்ன செஞ்சோம்னா சிங்கப்பூரை வந்து இந்த ஏஷியா பெசிபிக்ல, இந்த இந்தியன் பசிபிக் ஓஷன்ல
இந்த ஷிப்ஸ் போகக்கோல ஒரு ஹப்பா இருந்து இந்த ஒரு பெட்ரோல் அடிக்கிற இடம், ரைட்? பெட்ரோல் ஹப் ஆகும், ரைட்? அது மாதிரி அவங்களோட ஏர்போர்ட்டை வந்து இந்த ஏரியாவோட மெயின் ஹப் அவங்களோட சிங்கப்பூர் ஏர்போர்ட்ன்றது சொல்லுது, ரைட்? அது மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிஸ்கல் மார்க்கெட், அது மாதிரி மானிட்டரி மார்க்கெட், பேங்கிங் சிஸ்டம், ரைட்? ஒரு சென்ட்ரல் ஹப், சென்ட்ரல் இந்த ஒரு கோஆர்டினேட்டிங் பாயிண்ட், ஒரு பிரான்ச்சா வந்து சிங்கப்பூர் பேங்கிங் ஸ்ட்ரக்சரை மாத்தி. ஸோ அந்த லீடர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சதாக சிங்கப்பூர் மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் இங்கே எங்களுக்கு 2019 வந்து ஒரு லீடர் வர ஆரம்பிச்சு, விமல் வீரவன்சன். எங்களுக்கு ஒரு லீடர் வரப்போறவர் லீ குவான் யூ, புட்டின், மகாத்திர் முகமது. சிங்கப்பூர்ல லீ குவான் யூ மாதிரி மலேசியாவை மாத்தினது மகாத்திர் முகமது, ரைட்? இந்த 3 பேர்ட்ட மிக்சர் தான் கோட்டாபய ராஜபக்சன்னு சொல்லி, ரைட்? அப்ப கோட்டாபய ராஜபக்ச வந்து செஞ்ச வேலை எங்களுக்கு தெரியுது, ரைட்? அப்படியா இன்ஷாஃப்? ஓ சார். ஓகே. லீ குவான் யூ எல்லாம் சேர்த்து செஞ்ச மனுஷன், ரைட்? நான் செஞ்சுட்டு போறேன். நஸ்கி அப்படியா? ஓ ஆனா அவர் என்ன நினை சரியானது தெரியாது. காசி எப்படி இல்லாம போறாங்க. அவர் என்ன செஞ்சது தெரியும் அப்படியா? காசி சரியான இல்லாம போயிடுச்சு. அது என்ன வழக்கம் உண்டு சரியானது தெரியாது. கொஞ்சம் கிளியரா பேசுங்களேன், உங்களோட லாஸ்ட் அந்த ஃப்ரேஸ் எனக்கு விளங்குது. ஓ அவர் வந்து பெரிய ஆப்பம் வச்சு விட்டாரு. ஆனா என்ன மெதட்ல காசி இல்லாம போறாங்க சரியா ஓ, அவர் வந்து என்ன செஞ்சார் நான் மிஸ் ஆயிடும், ரைட்? நாங்க ரீஜாயின், ரைட்? வேற கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல போவோம், ரைட்? போயிட்டு வரோம்.